ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜா ராணி சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி மே 1 தொழிலாளர்கள் தினம். அனைத்து தொழிலாளர்களுக்கும் என் சார்பாகவும் என் ராஜா ராணி சேனல் சார்பாகவும் மே 1 தொழிலாளர்கள் தின வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காசு பணம் இருந்தால் தான் கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் கட்டின புருஷனாக இருந்தாலும் பெற்றவங்களாக இருந்தாலும் பெற்ற பிள்ளைங்களாக இருந்தாலும் சுற்று உறவினர்களாக இருந்தாலும் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் இந்த மனுஷன்ற ஒருத்தன் மதிக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு தேவை பணம் தான். அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வேலைக்கு போகணும். அப்படி வேலைக்கு போகிற நமக்கு தான் பேர் தொழிலாளர்கள் அப்படின்னு. அந்த தொழிலாளர்கள் நம்ம இப்போ பணம் திருடன் கூட சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த திருடி கூட சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த திருடன் கூட அந்த திருடுற வேலையை செஞ்சாதான் அவனுக்கு பணம் கைக்கு வரும். அந்த மாதிரி வேலைங்கிற ஒன்று எல்லோருக்குமே அவசியம். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க காலையில் எழுந்திரிச்சு அவங்க வீட்டு வேலை செஞ்சு சாப்பாடு செஞ்சு காலையில் சாப்பாடு, மதியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, இடையில துணி துவைக்கணும், வீடு கூட்டணும், பாத்திரம் கழுவணும், அனைத்து வேலைகளும் ஒரு பெண் செய்கிறாங்க. அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு தான். ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் வேலை தான், அந்த பதவி தான் இருக்கிறதுலையே பெரிய பதவின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதை விட வேலைக்கு போகிறவங்களாம் குறைச்சி சொல்லலை. இருந்தாலும் அந்த வீட்டில் ஒரு நாளைக்கு வீடு கூட்டாமல் விடுங்க. அந்த வீடு என்னத்துக்காகும்? பாத்திரம் கழுவாமல் விடுங்க. அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு பாத்திரம் இருக்குமா? துணி துவைக்காமல் இருங்க. நாளைக்கு போடுறதுக்கு துணி இருக்குமா? அந்த மாதிரி நம்ம என்ன வேலைக்கு வேணாலும் போகலாம். இதுவே ஒரு ஆஃபீஸர் வேலைக்கு போகிறோன்னு வைங்களேன், அங்கே நீங்கள் அந்த வேலை செய்யலைன்னா அந்த போஸ்டிங்க்கு நாளைக்கே இன்னொருத்தர் வருவாங்க. இதுவே வேலை பார்க்கறதுக்கு நாளைக்கு இதுவே வீட்டில் வேலை பார்க்குறதுக்கும் ஆள் வருவாங்க தான். இருந்தாலும் நம்ம இருந்து பார்க்குற மாதிரி வராது. அதனால தான் சொன்னேன் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அதனால் என்ன மாதிரி இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறேன்னு. மற்ற எந்த வேலைக்கு போகிற மனிதர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள், தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். இதாங்க இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.